ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பிரண்டை சட்னி. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு பிரண்டையை இந்த காம்பெல்லாம் நடுவில் இருக்க அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்க லேயர்லாம் பிரிச்சுட்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தண்ணிலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரண்டையை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். அந்த பிரண்டை நம்ம ஸ்லோவில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ்னால் அது ஸ்லோவில் வச்சு நல்லா மூடி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பிரண்டையோடைய கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிட்டு அப்போ தான் கசப்புலாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டவுடனே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயிலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வெங்காயம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். உளுந்து இந்த வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிட்டவுடனே எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி இந்தமாரி ஆற விட்டு வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கிவிட்டு அடுத்து இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி இந்தமாரி ஆற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு தேங்காய் மதையை கட் பண்ணி பொடியாக நறுக்கி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பிரண்டையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கடாயிலே ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சட்னியை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பரான பிரண்டை சட்னி ரெடி. இது ரொம்பவுமே உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. மூட்டு வலிக்கெலாம் இந்த பிரண்டை அவ்வளோ நல்லது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.